ஒரு பேனோ இல்லை ஒரு கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கும்போது பூண்டு வெட்டி வச்சுருப்பீங்களா, அந்த பூண்டு போட்டுக்குங்க. ஒரு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்குங்க. பொன்னிறமாக ஃப்ரை ஆன உடனேயும் சீரகம் கொஞ்சம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துட்டு வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயத்தை போட்டு கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தோன்னா தக்காளி 3 இல்லை 4 எடுத்துக்கணும். எப்பவும் கூட தான் இருக்கணும் கொஞ்சம் தக்காளி. புளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளி நான் காட்டா வேணா நிறைய சேர்த்துக்குங்க, இல்லை கம்மியாக வேணா கம்மியாக சேர்த்துக்குங்க. அப்புறம் வெட்டி வச்ச கத்திரிக்காய் எடுத்து அது கூட போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணணும், அதாவது வதக்கணும். கத்திரிக்காய் போட்ட உடனே உப்பு போட்டுடணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் உப்பு நல்லா பிடிச்சி காரசாரமாக இருக்கும். எப்பவும் கத்திரிக்காய் வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். கத்திரிக்காய் பார்த்தா நல்லாவே இருக்காது, பழைய கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் விட்டு மூடி போட்டு வைங்க. மூடி எடுத்துட்டு எண்ணெயிலே வதங்கின கத்திரிக்காய் மேலே வெறும் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வைங்க, போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைங்க கொஞ்சம் நேரம். இப்போ ஃபுல் ஸ்பூன், ஒரு பெரிய ஃபுல் ஸ்பூனில் வீட்டில் குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள், அதை போட்டுக்கணும். அதையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே போட்டு மிளகாத்தூளை வதக்கணும். அப்போ தான் நல்லா மேலே வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தண்ணி இல்லை புளி கூட ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் போயிட்டு மண் மாதிரி நம்ம வாயில் தெம்படும். லாஸ்ட்டில் உள்ள புளியை லைட்டாக வச்சு கீழே ஊற்றிடணும். அதை ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்மளுடைய கத்திரிக்காயும் புளியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காரம் பத்தலை, காரம் எனக்கு பச்சை மிளகாய் தேவைன்னு போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணால் போடுங்க, அப்படி இல்லைன்னா மிளகாத்தூளை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா கட்டியாக இருக்கட்டும். கட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப சட்டியில் பிடிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து கட்டியாகணும். நம்ம தண்ணியை ஊற்றாமல் கட்டியாக வேணுன்னா சட்டியில் பிடிச்சிக்கும். அதனால் அது தண்ணி ஊற்றி தான் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த புளி வாசனையெல்லாம் போகும். அது மேலே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோரியண்டர் பவுடர் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கட்டியாக எண்ணெயோடு எப்படி மொழு மொழுன்னு இருக்குது பாருங்கள் அந்த குழம்பு. இப்போ இது சாப்பாடு, அப்பளம், சால்னா வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.